மக்களை இப்போ அது இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். போதைப் பொருளோட தடுக்கிறதுக்கு வந்து சில அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறையா பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி தான் இதுக்கு முன்னாடி ஆட்சி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இந்த போதைப் பொருளோட இஷ்யூ எவ்வளோ கொண்டு வந்தாங்க மக்கள், மீடியா எல்லாமே கொண்டு வந்தபோது, அதுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கலை? ஏன் இந்த மாதிரி ஒரு அரசாணையோ, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு தடுப்பு நடவடிக்கைகள் ஏன் கொண்டு வரல? இதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்கள வந்து நாங்கள் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறீங்களா? இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கான யார் தடுத்தா? போதை கலாச்சாரம் அந்த அளவுக்கு இருக்குது. குழந்தைகள் 18 வயசு ஆகாதவங்க கூட 13 வயசு ஸ்கூலில் அடிக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு வந்தப்போ, ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் வந்து அப்போ நடக்கலை? அந்த அரசாணைகள் ஏன் கொண்டு வரல? 5 வருஷம் ஆண்டவங்க, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆண்டவங்க, அந்த டைமில் ஏன் கொண்டு வரல? அந்த கடைசி 5 வருஷம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறத நானே நேரடியாக பார்த்துருக்கேன். நானே அதோட விஷயங்கள் ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒவ்வொருத்தருக்குமே அது தெரியும். இன்றைக்கான எதிர்ப்பு அலை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தும் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் செவி சாய்க்கலை, இந்த மாதிரி ஒரு அரசாணை கொண்டு வரல? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.